கவர்மெண்டோட ப்ரொஜெக்ஷன் 25 ட்ரில்லியன்ல இருந்து 35 ட்ரில்லியன் டாலர் எக்கானமியா இந்தியா 2047ல கிராஸ் ஆகும்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்ட்மென்ட் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்த அளவுக்கு ரிட்டர்ன் குடுக்கும்? ரூ. 500ல இருந்து ரூ. 50,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்ப ரூ. 500 அடுத்த 30 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஒவ்வொரு மாசமும் ரூ. 500 அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றேன்னா, 14% ரிட்டர்ன் பாஸ்ட் ரெக்கார்ட வச்சு பார்க்கும்போது, அதோட ரிட்டர்ன் ரூ. 27,00,000 அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கும் 30 வருஷத்துல. அதே ₹1000 பண்ணும்போது ரூ. 55,00,000 அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கும். ரூ. 5,000 மாசம் எஸ்ஐபி நான் 30 வருஷத்துக்கு கன்டின்யூ பண்றேன் விடாம அப்படின்னா, இந்த 5,000 கிட்டத்தட்ட ரூ. 2,25 கோடி அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கும். 14% சிஏஜிஆர வச்சு பார்க்கும்போது. இப்ப ரூ. 50,000 வரும்போது ரூ. 27,78,00,000 அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, இந்தியாவோட வளர்ச்சி இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைம் தேவையில்ல. நல்ல நேரம் பார்க்க தேவையில்ல. மார்க்கெட் இருக்கிற எல்லா நாளுமே நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டாக்ல நீங்க பிகினர் எந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றத விட ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் குறைவு. இன்னொரு விஷயம், ஸ்டாக் 0 ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட் 0 ஆகாது. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.